வணக்கம் நிகிதா. தமிழகம் முழுவதும் தமிழக முதல்வரால் உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த முகாமில் பெறப்படும் மனுக்கள் 45 தினங்களுக்குள் நடவடிக்கை எடுத்து தீர்வு காணப்படும் என்ற முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதனிலையில தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதியில இந்த திட்ட முகாம்கள் நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான மனுக்கள் பெறப்படுகிறது. சராசரியாக ஒரு திட்ட முகாமில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுக்கு தீர்வு காண வேண்டி மனுக்கள் அளித்து வருகின்றனர். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் பகுதியில் கடந்த 21, 22 ஆகிய தேதிகளில் கீழடி, கொந்தகை, பூவந்தி, மடப்புறம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. அந்த முகாம்ல கொடுக்கப்பட்ட மனுக்கள் இன்று திருப்போணம் வைகை ஆற்றில் மிதப்பதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற அப்பகுதி இளைஞர் கார்த்திக் என்பவர் அந்த ஆத்துக்குள்ள இறங்கி அந்த மனுக்கள் ஒவ்வொன்றாக எடுத்து படித்து பார்த்து இது கீழடி, கொந்தகை, மடப்புறம், பூவந்தி பகுதியை சேர்ந்த மனுக்கள் என்பது தெரிய வந்தது. இதுல உயர் அதிகாரிகள் கையொப்பமிட்டு நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்ட மனுக்கள் கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து திருப்போணம் காவல் நிலையத்திற்கு இளைஞர் கார்த்திக் தகவல் தெரிவித்ததை அடுத்து விரைந்து வந்த காவல்துறையினர், விஓஓ, அப்போது கிராம நிர்வாக அதிகாரி, தலையாரி உள்ளிட்டவர்கள் அந்த மனுக்களை கலெக்ட் பண்ணி எடுத்து சென்றிருக்கிறாங்க. மக்களால் தீர்வு காணப்படும் என்ற எதிர்பார்ப்புடன் அனுப்பப்பட்ட மனுக்கள் அதிகாரிகள் கையொப்பமிட்டும் அது ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற பல்வேறு பகுதிகளில் மனுக்கள் தூக்கி வீசப்பட்டிருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் பொதுமக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது அரசு அதிகாரி என்னதான் அரசு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அரசு நிறைவேற்ற வேண்டிய அரசு அதிகாரிகள் குறைவாக அஜாக்கிரதையாலும் இது போன்ற திட்டங்களை செயல்படுத்த விடாம தடுப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிகிதா, ஆத்துக்கு கீழே வந்தேன். வரும்போது பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருந்துச்சு. எடுத்து பார்த்தா எல்லாம் பத்திரம் ஜெராக்ஸ் மாதிரி இருந்துச்சு. சரி, அதில் உள்ளே எடுத்து பார்த்தா உங்களோட ஸ்டாலின் திட்டம்னு ஒரு ஃபோட்டோவோட உள்ளுக்கு அதிகாரி சைனோட இருந்துச்சு. அது தண்ணியிலேருந்து மேந்து வருது. எத்தனை மூட்டை உள்ளது போட்டான்னு தெரியல. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஒரு 15-20 ஃபைல் கிடச்சிருக்கு. அது மட்டும்தான் தண்ணிக்குள்ளே ஊறினதை எடுத்து வெளியே காய போட்டுருக்கு. இது அதிகாரிகள் சைனோட இருக்கு. இப்ப அதிகாரி சைன் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. அதிகாரி சைனோட சைன் போட்டு போட்டிருக்காங்க. எந்தெந்த பகுதியில கொடுத்த முகாம்ல இது கீழடி, கொந்தகை, திருப்போணம், நெல்முடிகரை, பூவந்தி, மடப்புறம் பஞ்சாயத்து எல்லாம் அப்படியே சரௌண்டிங் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள இருக்க எல்லா ஃபைலும் மேக்சிமம் லோக்கல்ல இருக்கிறது பூரா வருது.